அகாரம் உகாரம் மகாரம் சொன்னீங்க, அதே மாதிரி சரியே கிரியே யோகம் ஞானம் சொல்றீங்க. இந்த ஆன்மா பிறவியா எடுக்கும்போது ஒரு உடலுக்குள்ள வரும்போது சித்தம் புத்தி அகங்காரம் ஒரு 3 விஷயம் இருக்கு. நீ வந்த வேலை இதுதான். உங்களுடைய பழைய பள்ளி சிநேகிதியை பார்க்குறீங்க. சித்தமுடைய வேலையும் கேட்கல, பேச்சை கேட்கல, புத்தி பேச சொல்லிச்சு, அங்கேயாவது நிப்பாட்டி பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கணும். அதுதான் உங்க ஆன்மா உங்ககிட்ட சொல்லுது. டெய்லி இந்த பூமிக்கு வந்த வேலையை நம்ம ஐயா சொல்லுவாரு, அங்காடி நாயன் சரியை கிரியை யோகம் ஞானம்னு ஒன்று இருக்குப்பா, இதுக்குள்ள வாப்பா, நீ கோயிலுக்கு போறேன், கும்பிடுறேன், வந்துட்டேன், கடவுள் பார்த்துருப்பார். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். ஆத்மா வணக்கம். இன்னொரு நேம் கோகுல கிருஷ்ணன். நான் ஊர பக்கத்துல இருந்து வரேன். அகாரம் உகாரம் மகாரம் சொன்னீங்க, அதே மாதிரி சரியே கிரியே யோகம் ஞானம் சொல்றீங்க. நான் இப்பதான் இந்த பாடம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அகாரம் உகாரம் மகாரம்னா என்னது? இந்த சரியே கிரியே யோகம் ஞானம் அப்படின்னா என்னது? நான் 3 விஷயத்த சொன்னேன். நீங்க ஒன்று விட்டுட்டீங்க. அகாரம் உகாரம் மகாரம் சொன்ன சித்தம் புத்தி அகங்காரம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரியே கிரியே யோகம் ஞானம். ஓகே, 4 விஷயத்த சொன்னேன். இந்த ஆன்மா பிறவியா எடுக்கும்போது ஒரு உடலுக்குள்ள வரும்பொழுது அந்த ஆன்மா 3 இடத்துல போய் உட்காரும். அது அகாரம் உகாரம் மகாரம். அதுதான் ஆ ஊ இன். அதுதான் சேர்த்து சொன்னோம்னா ஓம் என்ற இடம். அகாரம் உகாரம் மகாரம் என்ன பண்ணணும்? 3 இடத்துல போயிருப்பாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அப்புறமா ஆக்ஞா, சுழுமுடி. அதோடைய செயல்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா அது போய் அந்த இடத்துல தங்கிடும். நம்ம இங்கே சிவசூத்திராவில் நம்ம இந்த பயிற்சி கொடுப்போம். ஸோ இந்த பயிற்சினால என்ன ஆகும்னா சித்தம் புத்தி அகங்காரம் ஒரு 3 விஷயம் இருக்கு. இந்த அகாரம் உகாரம் மகாரம் போய் அந்த 3 இடத்துல உட்காந்துட்ட அப்புறம் என்ன ஆகும்னா சித்தம் புத்தி அகங்காரம் அது செயல்பட ஆரம்பிக்கும். சித்தம்னா என்னன்னா உங்க ஆன்மா, புத்தி உங்க மனம் செயல்படுத்துறது. புத்தியினால் அகங்காரம் வெளிப்படும். இன்னும் சிம்பிளா சொல்றேன். இந்த சித்தம் என்ன பண்ணோம்னா நீ வந்த வேலை இதுதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போறீங்க. வீட்டில் உங்களை வெண்டைக்காய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நீங்க வெண்டைக்காய் வாங்கிட்டு வர மார்க்கெட்டுக்கு போயிட்டீங்க. மார்க்கெட்டுக்கு போனதும் அங்கே உங்களுடைய பழைய பள்ளி சிநேகிதியை பார்க்குறீங்க. ஓகே, அப்போ உங்கள் சித்தம் என்ன சொல்லணும்னா நீ வெண்டைக்காய் வாங்கிட்டதை போனேன், வெண்டைக்காய் மட்டும் வாங்க, பழைய பள்ளி சிநேகிதியை பார்த்து தேவையில்லாத பேச்சை வச்சுக்காத, வீட்டில் மனைவி வெயிட் பண்ணுறான். அதை சித்தம் சொல்லிச்சு. புத்தி என்ன பண்ணுதுன்னா பழைய சிநேகிதியை பார்த்து தான் ஆஹா, இவ நம்ம சின்ன வயசுல நம்ம கூட படித்தவ இல்லை, எப்படி இருக்கா என்னன்னு பேசுவோம் வா உங்கள் புத்தி சொல்லிடுச்சு. ஓகே, உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய் பேசலான்னு இருப்பாங்க. உடனே உங்கள் சித்தம் என்ன சொல்லுது? வேணாம், வெண்டைக்காய் வாங்கிட்டு போ, வீட்டில் டைம் இல்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புத்தி பழைய சிநேகிதி பார்க்கணும். உடனே என்ன பண்ண அந்த அகங்காரம் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஏன் வெண்டைக்காய் மட்டும் வாங்கிட்டு போனால் பேசுறதுல என்ன தப்பு, வா பேசலாம், பார்த்துக்கலாம். போய் பேசுறீங்க, அவங்க பேசுறாங்க, நீங்க பேசுறீங்க, அவங்க பேசுறாங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுற ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க உங்களை இங்கே தான் 4வது பில்டிங் தான் எங்கள் வீட்டுக்கு வாங்க கூப்பிடுறாங்க. புத்தி போகாதான்னு சொல்லிச்சு. புத்தி என்ன பண்ணிச்சு? நீ போயிட்ட, பார்த்துக்கோன்னு சொல்லிச்சு. இந்த அகங்காரம் என்ன போயிடுச்சு? ஓகே, பொங்கலை பிள்ளையா வேலை போயிடுச்சு, சின்ன வயசுல படிச்ச பொண்ணு வர, அது எப்படி 4வது பில்டிங் தான் போலாமான்ட்டு போயிட்ட. ஓகே, அதாவது சித்தமுடைய வேலையும் கேட்கல, பேச்சை கேட்கல, புத்தி பேச சொல்லிச்சு, அங்கேயாவது நிப்பாட்டி பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கணும். இந்த அகங்காரம் வேலை பார்த்துச்சு. கரெக்டா போயிட்ட. போன இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்னமோ
ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பாட்டிலாக இறந்துட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அது கூட. ஓகே, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது என்னமோ இது என்னவோ அது என்னவோ அதில் ஃபுல்லாக ஓடிட்டீங்க. ஓகேவா? இப்போது உங்கள் மனைவி வீட்டில் வந்து நீங்கள் வெண்டைக்காய் கொண்டு வருவீங்கன்னு வெயிட் பண்ணுறீங்க. என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்துட்டு சித்தம் சொல்லிச்சு ஒழுங்காக வெண்டைக்காய் வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். புத்தி சொல்லிச்சுன்னு போய் பேசிட்டேன், மனம் சொல்லிச்சுன்ட்டு போய் பேசிட்டீங்க. அகங்காரத்தினால உள்ள இன்வால்வ் ஆகிட்டு போயிட்டு அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. உங்கள் வந்து ஒரு நாள் இது ஃபுல்லாக இதில் போயிட்டு, ஏன்னா உங்களுக்கு யாரும் இல்லை, அவங்க தனிமையில் இருக்காங்கன்றதுனால ஃபுல்லாக உங்கள் தலைமையில் வந்து வந்துச்சு. இப்போ நீங்கள் சைலண்டாக போயிருந்துருக்கணுமா இல்லை இதெல்லாம் பண்ணி இருந்திருக்கணுமா? கிட்ட சைலண்டா போன வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கலாம். அதுதான் உங்க ஆன்மா வந்து உங்ககிட்ட சொல்லுது, டெய்லி இந்த பூமிக்கு வந்த வேலையை உன்னுடைய அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ வந்துடுடா மேல வந்துட்டு இறைவன் ஒன்று நம்மள அமைச்சிருக்கான், நம்ம வந்தோம், நம்ம திரும்பி போயிடலாம்னு உள்ள ஆன்மா வந்து சொல்லிக்கிட்டு. ஆனா இந்த புத்தியும் அகங்காரமும் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் போயிட்டு நம்ம ஐயா சொல்லுவாரு அங்காடி நாயன்ட்டு. ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு அந்த அங்காடி நாயினா என்ன பண்ணோம்னா, இந்த கடை தெருவில் போகும்போது ஒழுங்க போகாதான். இந்த கடை குப்பையில் வாய்க்குமா, அந்த கடை குப்பையில் வாய்க்கும், அந்த கடை குப்பையில் வாழைக்கும், அந்த கடை குப்பையில் வாய்க்கும், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பூமியில் வந்து எல்லாத்தையும் பொறுக்கி நம்ம போட்டுக்கிட்டோம். உள்ள போட்டுக்கிட்டதுனால இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஏன்னா பொறுக்கி போட்ட மூட்டையை வந்து கிளியர் பண்ண தெரியல, நம்ம கிளியர் பண்ணால் தான் வழி இருக்கு. அந்த வழியில் போகிறதுக்கு தான் நம்மளுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம்னு ஒன்று இருக்குப்பா, இதுக்குள்ளே வாப்பா, நீ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உனக்கு வெளில வர முடியும் இது நின்றுட்டு சொன்னோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம அந்த சரியையிலேயே நின்றுட்டோம். கோயிலுக்கு போகிறேன், கும்பிடுறேன், வந்துட்டேன், கடவுள் பார்த்துப்பார். என்னன்னாலும் கேட்கணும், சிவாயா நம்ம கடவுள் இருக்கார் பார்த்துப்பார், கடவுள் காப்பாற்றிட்டு வரேன். கடவுள் எங்கேருந்து காப்பாற்றுறது? உனக்கு கீழே இருக்கிற கடவுளையே நம்ம மதிக்கல, ஓரமாக உட்கார வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ வெளில இருக்கிற கடவுள் எங்கேருந்து வந்து காப்பாற்று? கடவுள் காப்பாற்றணும்னா உனக்குள்ள இருக்கிற கடவுளை வந்து நம்ம விழிப்பு அடைய வைக்கணும், அவரு காப்பாற்றுவாரு. வெளில இருக்கிற கடவுள் வந்து நட்டக்கல்லும் பேசுமா நாளாதம் உள்ள இருக்கையில்ன்ற மாதிரி வெளில இருக்கிற கடவுளை வந்துட்டு உள்ள இருக்கிற கடவுளை டீல்ல விட்டுட்டோம். நம்ம வெளில இருக்கிற கடவுளை வந்து கும்பிட்டுறதுனால எப்படி காப்பாற்றுவாங்க? நடக்காது. இதுதான் வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற. சரினா நம்ம நார்மலா வந்து பக்தி ஒண்ணுமே தெரியாது. அதாவது சாமி கும்பிடுறதுலயே வந்துட்டு 4 விதம் இருக்கு. முதல் விதம் என்னன்னா, இப்ப சமீபத்தில் கூட ஒரு வீடியோல சொன்னேன், ரோட்ல போய்கிட்டே இருப்பான், சாமி சிலையை பார்த்தா டப்பு டப்பு டப்புன்னு போட்டுப்பான், விட்டு போய்கிட்டே இருப்பான். அது ஒரு விதம். அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. சாமி அவருக்கு என்னன்னா வந்துட்டு உட்காந்துட்டு வாசல்ல உட்காந்துட்டு எவன் கும்பிட்டுட்டு போறான்னு லிஸ்ட்டு சர்வே எடுக்கிற மாதிரி அவருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே சாமி பார்க்குறாரு, கும்பிடலன்னா சாமி குத்தமாயிடும். நிறைய பேர் சொல்லி கேட்டுருப்பீங்க, சாமி குத்தமாயிடும். அந்த மாதிரி. 2வது கேட்டகரியில் இருக்கிறவங்க என்னன்னா, கொஞ்சம் விவரமானவங்க. சனிக்கிழமைனா தொடர்ந்து கோயிலுக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமைனா தொடர்ந்து கோயிலுக்கு. அவங்க வந்து சரியே கிரிகைன்றவங்க, அவங்களும் சரியே தான். ஓகே, கோயிலுக்கு போவாங்க. அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க. சண்டேனா கண்டிப்பாக நான் வந்துட்டு பெருமாளுக்கு போவேன், சாட்டர்டேனா கண்டிப்பாக நான் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகணும், சண்டேனா கண்டிப்பாக வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும், இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு, டியூஸ்டேனா அம்மன், ஃப்ரைடேனா அம்மன் கோயிலுக்கு போகணும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க. அவங்களும் சரியை கேட்டகிரி. கிரியை கேட்டகிரிக்கு வரும்போது அந்த பக்தி பாடல்கள் அதை பற்றி பாடுறது, பேசுறது, அதை சாமியார் உருகி பக்தி பண்ணுறது எல்லாமே கிரியைக்குள்ள. அதுக்கப்புறம் யோக நிலை ஆனும்போது கடவுளை நம்ம வெளில தேடுறோமே, அப்போ உள்ள வேற என்னமோ இருக்குன்ற மெடிடேஷனில் அதை பார்க்குறது யோக நிலை. அப்போதான் வந்துட்டு உள்ள இருக்கிற கடவுள் என்ற ஆன்மாவை விழிப்படைய என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.